வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ஒரு திண்டுக்கல் ஸ்டைல் மட்டன் பிரியாணி ரெசிபி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு ஒரு ட்ரை மசாலா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பட்டை, சீரகம், சோம்பு, கிராம்பு, பிரியாணி இலை ஒரு 2 பீஸு, மிளகு, ஏலக்காய், அந்த ஜாதிபத்திரி, அன்னாசிப்பூ, அப்புறம் வந்து கல்பாசி இருக்கும் இல்லைங்களா, இது எல்லாமே வந்து ஒரு ஒரு பட்டை 2 பீஸு, 2 ஏலக்காய், மிளகு, சோம்பு, சீரகம்லாம் அரை டேபிள் ஸ்பூன். இது கூடவே ஒரு 6லேருந்து 7 முந்திரி. இதை வந்து நம்ம தனியாக அரைச்சிக்க போகிறோம். இது வந்து ட்ரை மசாலா. இப்போ அடுத்து வந்து மட்டனை வந்து வேக வச்சுக்கலாம் தனியாக. ஒரு துண்டு இஞ்சி நல்லா தட்டி சேர்த்துட்டு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் மட்டும் சேர்த்து, கொஞ்சமாக இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்து, தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் ஒரு 4லேருந்து 5 விசில் மட்டன் வேகிற பதத்துக்கு நீங்கள் விசில் விட்டு இறக்கிக்கலாம். அடுத்து வந்து ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு நம்ம வந்து கொஞ்சமாக இந்த மசாலா கூடயே கொஞ்சம் வரமல்லி சேர்த்துக்கோங்க. அது ஒரு அரை டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து பேன் வச்சுட்டு ஆயில் சேர்த்துட்டு, எப்பவும் போல் ரெகுலராக பிரியாணி தாளிக்கிற மசாலா சேர்த்துட்டு, பெரிய வெங்காயம், பச்சை மிளகா ஒரு 2லேருந்து 3 கீரை சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மசாலாவுக்கு காரமே இதுதான். அதுக்கப்புறம் தக்காளி ஒன்று போட்டால் போதும், ஏன்னா புளிப்பு அதிகமாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இப்போ இந்த மசாலா வணங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, இந்த நம்ம ஒரு மசாலா சேர்த்துருக்கோம் இல்லையா, அது வந்து ஒன்றும் இல்லை, இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகா, கொஞ்சம் மட்டும் புதினா சேர்த்து அரைச்சிருக்கோம். அவ்வளோதான். இஞ்சி பூண்டு, புதினா, பச்சை மிளகா மட்டும் சேர்த்து, அந்த முந்திரி இருக்குது இதுலேயே சேர்த்து நம்ம வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி இதில் சேர்த்துக்கிறோம். இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் அந்த பவுட்ரு சேர்த்து போகிறோம். இதுக்கிடையில் வந்து நீங்கள் அரிசியை வந்து 2 டம்ளர் வந்து சீரக சம்பா அரிசி ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஊற வச்சா போதும், ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சா போதும். ரொம்ப இதாக இருந்தால் குழஞ்சிரும். இப்போ வந்து நம்ம ட்ரை மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதான் கலரு, இதான் தலப்பாக்கட்டு பிரியாணி கலரு. இதில் மஞ்சத்தூள்லாம் நீங்கள் ஆட் பண்ணாதீங்க, ஏன்னா கறியிலே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கறி அதோட வேக வச்ச தண்ணி எல்லாம் சேர்த்துட்டு அளவு கரெக்டாக அளந்து ஊற்றிக்கலாம். 1 டம்ளருக்கு 2 டம்ளர். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் அரிசி போட்டுக்கலாம். அரிசியும் தண்ணியும் ஈவன் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து சிம்மில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு, நம்ம வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு, ஒரு 2-3 புதினா தலைகளை சேர்த்துட்டு நம்ம தம் போட்டுக்கலாம். ஏன்னா ஹை ஃப்ளேமில் இருக்கப்போ ரொம்ப கொதிக்கும், அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இந்த மாதிரி தண்ணியும் அரிசியும் ஒரு பதமாக வரணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம மூடி தம் போட்டுக்கலாம். இப்போ இந்த பிரியாணி ரெசிப்பியில் பார்த்திங்கன்னா, நம்ம எந்த ஒரு பிரியாணி மசாலாவும் சேர்க்கலை, நம்மளா அரைச்ச பிரியாணி மசாலா தான் இருக்குது. காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும், அந்த மசாலா இருக்க மிளகு தான், வேறு எந்த ஒரு மிளகாத்தூளும் தனியாக சேர்க்கலை. கறியில் மட்டும் கொஞ்சமாக மிளகாத்தூள் நம்ம சேர்த்து வேக சேர்த்துருக்கோம், அவ்வளோதான். மற்றபடி வேறு எந்த ஒரு பிரியாணி மசாலாவும் கடை மசாலாலாம் நம்ம சேர்க்கலை. இப்போ பாருங்கள், அரிசியும் தண்ணியும் இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக நெய்யும் லெமன் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் உதிரியாக வரும். ஒரு அரை லெமன் பிழிஞ்சு விட்டால் போதும். அரிசி கிண்டுறப்ப பார்த்து கிண்டுங்க, ஏன்னா உடஞ்சிருச்சுன்னா கொலன்னு ஆயிரும். இப்போ பாருங்கள், நல்லா நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் தம் போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டுமே ஈவனாக வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் அடுப்பை வந்து நிறுத்திட்டு இப்போ உடச்சி விடலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு பிரியாணி. ரொம்பவே சூப்பராக பாருங்கள் எப்படி இருக்குன்னு, உதிரியாக. கறியும் நல்லா நம்ம தனியாக வேக வச்சிட்டனால இதோட நம்ம போட்ட எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆகிடுது. நல்லா சூப்பரான திண்டுக்கல் ஸ்டைலில் பிரியாணி ரெடி. ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ. வணக்கம் நண்பர்களே, சிக்கன் சிந்தாமணி ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டான ரெசிபி. இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப கம்மி, ஆனால் இப்படி ஒரு டேஸ்டானு நினைக்கிற அளவுக்கான ஒரு ரெசிபினா இது தான். ஈரோடு சைடு அந்த சைடெலாம் செம்ம ஃபேமஸான ரெசிபி. அதுக்கு வந்து என்ன, ஒரு மினிமம் 5 இன்க்ரீடியன்ட்: சின்ன வெங்காயம், வரமிளகா, இஞ்சி, நல்லெண்ணெய், அப்புறம் சிக்கன். நம்ம இதை நாட்டுக்கோழிலையும் செய்யலாம், அங்கிட்டலாம் நாட்டுக்கோழியில் தான் செய்வாங்க. ஆனால் வந்து இதை சிக்கன்லேயும் செய்யலாம். ரெண்டுமே அந்தந்த மீட்டுக்கு தகுந்த டேஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக. நம்ம சின்ன வெங்காயம், வரமிளகா, விதையை எடுத்துக்கணும். ஏன்னா இவ்வளோ வரமிளகா போடுறப்ப விதையோடு போட்டால் காரம் அதிகமாக இருக்கும். நம்ம விதையை எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் நல்லெண்ணெயில் நல்லா வதக்கிட்டு, ஒரு இஞ்சி துண்டு தட்டி போட்டுட்டு, வாஷ் பண்ண கறியை இதில் சேர்த்துட்டு, மஞ்சத்தூள், அவ்வளோதாங்க. உப்பு தேவையான அளவு. இப்போ இதில் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது மட்டும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம கறியோட அந்த இது இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் வேக வச்சிங்கன்னா போதும். அந்த நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம், அதுலேயே இந்த கறி நல்லா ரோஸ்ட் ஆகிடும். காரம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க, அந்த வரமிளகா தான் அதுக்கான காரமே. அதில் நல்லா வெந்துச்சுன்னா
டேஸ்ட் வந்து நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு இருக்கும். யூஸ்வலாக செய்கிற கிரேவிஸை விட இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம கொஞ்சமாக வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம் அந்த காரத்துக்காக. மற்றபடி அவ்வளோதான். இப்போ கறி நல்லா வந்துருச்சு பாருங்கள். பானையில் செஞ்சதுக்கு அதுக்கும் வந்து அப்படியே டேஸ்ட் வந்து வேறு லெவலு. ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபீஸ் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டான மீட்டில் கூட செஞ்சுக்கலாம். நாட்டுக்கோழி, மட்டனில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.